ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் ஜீவன் இயேசு ஊழியத்தின் சார்பாக காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் ஊழியத்தின் சார்பாக இன்றைய தேவ சத்தமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 30:11 வசனம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைக்கட்டினீர். இந்த வசனத்தில் தாவீது வாழ்க்கையில் காணப்பட்ட புலம்பலை ஆனந்த களிப்பாக ஆண்டவர் மாற்றினார். அவர் வாழ்க்கையில் உள்ள கவலை, போராட்டம், துக்கம் போன்றவற்றிலிருந்து அவரை விலக்கி ஆனந்த களிப்பாக மாற்றினார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், தீராத வியாதிகள் போன்ற பிரச்சனைகளால் புலம்பி தவித்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து சொல்கிறார், நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிறார். அப்போது நம்முடைய புலம்பலை மாற்ற தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் நம்முடைய பாவங்களை விட்டு, அதுக்கு அடுத்ததாக சொல்லும்போது இரட்டை களைந்து போட்டு, நம்முடைய துக்கம், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் களைந்து போட தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே நாம் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நாம் கலங்க வேண்டாம். நாம் கர்த்தருக்கு நேராய் நாம் முகமலர்ச்சியோடு அவரை ஆராதனை செய்து, அவரை துதித்து, அவரை பாடி, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும்போது நம் வாழ்க்கையில் காணப்படுகிற நம்முடைய பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள், மனக்கசப்புகள், தீராத வியாதிகள் போன்றவற்றால் நாம் புலம்பி தவிந்து கொண்டிருக்கிற நம்மை ஆண்டவர் இன்று ஆனந்த களிப்பாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். அதே போல் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் களைந்து போட்டு நம்மை மகிழ்ச்சி என்னும் கட்டினால் இடைக்கட்ட காத்து கொண்டிருக்கிறார். எப்போதும் நம்முடைய தேவனை நம்பியிருக்கிற பிள்ளைகள் அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி பிரகாசமாய் இருக்கும்படிக்கு ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். நாமும் நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டு முகமலர்ச்சியோடு காணப்படுவோமாக. ஆமேன், ஆமேன்.